ஏமா வீட்டுல யாருமா? வெளியில நின்று கூப்பிடுறேன், காது கேட்காம இருக்க. எத்தனை தடவை உன்னையில கூப்பிடுறது? நீங்க யாருமா? திறந்த வீட்டுல நீங்க வாட்டுக்கு உள்ள வரீங்க. யார் இருக்கா இல்லைன்னா பார்க்க மாட்டீங்களா? உங்க வீடு நினைச்சுக்குவீங்களோ? ஏமா வெளியில நின்று கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், யார் எந்த பதிலும் சொல்லல. அப்ப நான் உள்ள வந்துதானே ஆகணும். எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து கணக்கு எடுக்க அனுப்பிச்சிருக்காங்க. அதான் நான் வந்து யாருமா வீட்டுல அப்படின்னு கேட்கிறேன். ஒருத்தர் மூச்சை விடல. அப்புறம் நான் கணக்கு எடுத்தாகணும்ல, இல்லைன்னா என் வேலை போயிரும்ல. அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அதாம நான் உள்ளே வந்துட்டேன். ஓ அப்படியா? என்ன கணக்கு எடுக்க வந்திருக்கீங்க? அதுவா, கவர்மெண்ட்ல இருந்து ஒரு முக்கியமான திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது வாஸ்தே கணக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு நகை இருக்கு, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, மாடு ஆடு கோழி, அப்புறம் பிரிட்ஜ் இருக்கா, கிரைண்டர் இருக்கா, மிக்சி இருக்கா, பீரோ இருக்கா, இதெல்லாம் கணக்கு எடுத்து வர சொல்லியிருக்காங்கம்மா. அது வாஸ்தே நான் வந்திருக்கேன். சரி சரி வந்துட்டீங்க. எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜு கிரைண்டரு டிவி இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்க வந்து என்ன எழுதணும், ஆனா எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னு எழுதணும். அப்பதான் எனக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும். சரியா? அப்படி எழுதுனீங்கன்னா எனக்கு கிடைக்கிற சலுகையில 5% உங்களுக்கு தரேன். என்னம்மா சொல்ற நீயே? இப்ப இதெல்லாம் நான் போய் எங்க கணக்கு கொடுக்கலன்னா ஏன் வேலைக்குள்ள உழ வைப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீ சொல்றது சரியாதான் இருக்கு. 5%னா எல்லா வீட்லயும் போய் இதே மாதிரி நான் உள்ள நுழைஞ்சிட்டேனா அப்ப எனக்கு ஏராளமா கிடைக்கும். பரவாயில்ல, நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். டீல் ஓகே. ஆனா கண்டிப்பா நீ கொடுத்துருவேல வாங்கணும்னே. கண்டிப்பா வாங்கினதுமே உங்களுக்கு தான் போனு. எப்படி 1,00,000 ரூபாய்க்கு மேல தருவாங்களா? 1,00,000 கொடுத்தாலும் சரி, 10,000 கொடுத்தாலும் சரி, 5,000 கொடுத்தாலும் சரி, 5,00,000 கொடுத்தாலும் சரி, எனக்கு தேவை நீ சொன்ன மாதிரி கமிஷன். அவ்வளவுதே. சரி, கணக்கு எழுதுவோமா? சரி சரி அதெல்லாம் தரேன். இதுல என்ன கணக்கு எடுக்கிறது இருக்கு? எதுவுமே இல்லை இவர்கள் வீட்டில் அப்படின்னு எழுதிட்டு போ. உட்காந்து ஒரு டீயை குடிச்சிட்டு போனாலும் விடமாட்டா போல. சரி சரி, எல்லாம் கணக்கு பண்ணி எழுதுக்கிறேன். கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். ஆனா வந்தோடனே எனக்கு போன் பண்ணிடுறேன். ஓகே? ஆமா ஆமா வந்துடதான் போகுது சலுகை. சரி சரி எழுது. அப்படி வந்தா உனக்கு போன் பண்றேன். ஐ, கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு பணம் வந்துருச்சு. ஏமா, நான் சொன்ன மாதிரி எழுதிட்டேன், உனக்கு பணமும் வந்துருச்சு. சரி, எடுத்துட்டா என்னோட கமிஷனை. நான் கிளம்புறேன். என்னது கமிஷனா? நீ யாருமா? இப்படி இப்படி கேட்டு வந்தேன்னு வச்சுக்க, உன்னை வேலையை விட்டு தூக்க சொல்லிடுவேன். என்கிட்ட கமிஷன் கேக்குது இந்த அம்மான்ட்டு. ஒழுங்குமுறையில ஓடி போயிரு. ஆத்தாடி, எனக்கு கமிஷனே வேணாடி. நான் கிளம்புறேன். என்னை மாதிரி ஒரு பொம்பளை உலகத்துல பார்த்தது இல்லடி.